ஒரு தியரி சொல்கிறேன். சின்ன வயசில் நம்ம தாத்தா பாட்டிலாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, நைட்டு நேரத்தில் அந்த வழியாக வராத, காற்று கருப்பு நிறையா வரும். உடனே அந்த குழந்தை கேட்கும், வந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும். நம்ம சாமி ஐயனார் சாமியை மனசில் நினச்சிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சரி, இப்போ அந்த குழந்தை வருது, ஒரு பயம் வருது, ஐயனார் சாமியை நினைக்குது, ஒரு ஈவில் என்டிட்டி முன்னாடி வருது அப்படின்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஐயனார் பின்னாடி வந்து நிற்பார். உங்கள் கண்ணுக்கு தெரியாது, அது கண்ணுக்கு தெரியும். மைண்ட் இஸ் தி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ். மேக்ஸ் பிளாங்க் சொல்கிறார், நான் சொல்ல. என்ன சொல்கிறாரு? மைண்ட் இஸ் தி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ். உனது மனம்தான் அனைத்து பொருட்களுக்கும் உண்டான மூலம். மன இயக்கம் இல்லை என்றால் பொருட்கள் கண்ணுக்கு தெரியாது. மன இயக்கம் இல்லை என்றால் காட்சி கண்ணுக்கு தெரியாது. அப்போ ஐயனார் வந்து நிற்கிறாருன்னா ஏன் நிற்கிறாருன்னா, அந்த குழந்தைக்கு அது உண்மையா பொய்யான்லாம் தெரியாது, அது நம்புது. ஐயனார்னு நினைக்குது. ஐயனார் வந்துருவார் அடுத்த. அவர் தான் எங்கும் வியாபித்து இருக்கிறாரு, வரமாட்டார் ஐயனார். ஏங்க உங்களுக்கு இத்தனை கேபிள் இருக்குன்னு அவருக்கு இருக்காது? ஐயனாருக்கு எல்லா இடத்துலையும் கேபிள் இருக்கும். ஐயனாருக்கு இருக்குமா இருக்காதா? அவர் லெவலுக்கு கேபிள் எவ்வளோ வச்சுருப்பார் அவர்? கண்ணுக்கு தெரியும் இன்விசிபிள் கேபிள்ஸ்லாம் இருக்கும்ல, பூரா வேதி கனெக்ட் பண்ணிடுவார். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த நம்பிக்கை, அந்த குரு விஸ்வாசம், குருவை 100% நம்புதல். முதல்ல உங்களை நம்புறீங்க, நீங்கள் முதல்ல உங்களை நம்புனீங்கன்னா தான் அடுத்தவங்கள முதல்ல அந்த நம்பிக்கைக்கே வந்து வர முடியும். நான் நம்புகிறேன், இது அவருக்கு தெரியுமா தெரியாத அந்த கேள்விலாம் வேணாம். குரு என்பவர் மனதிற்கு அப்பாற்பட்டவர், நல்லது கெட்டதுக்கு அப்பாற்பட்டவர், நியாயம் அநியாயத்திற்கு அப்பாற்பட்டவர், இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவர். அப்போ என்னென்னா, அந்த குருவினுடைய ஆன்மா அவளை வலிமை பெற்றிருக்கும். அப்போ 100% அந்த குருவை நீங்கள் நம்பும்போது, ஹூ அவர் இட் மேபி, ABCDEFGH, அவருக்கு பேர் என்ன வேணா வச்சுங்க, நம்பும்போது அவரது ஆன்மா பரிபூரண ஆன்ம நிலையில் இருக்கும். விச் மீன்ஸ் அது முழுமையான ஆற்றல் பெற்ற கடவுளாக இருக்கும். கடவுளும் குருவும் வெவ்வேறு இல்லைங்க, ரெண்டும் ஒன்று தாங்க. நான் சொல்லிட்டேனே, குரு சாட்சாத் பரபிரம்மான்ட்டேன். அப்புறம் அதை தாண்டி என்ன இருக்குது? ரொம்ப ஈஸியஸ்ட் வே. கொஞ்சம் கஷ்டம், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. பல வருட தவம் செய்யாததை ஒரு நொடி குரு அருள் செய்துவிடும். எங்கேயோ சுற்றிட்டு இருந்தவனே, எப்படியோ என்னமோ பண்ணிட்டு இருந்தவனே இன்னைக்கு எங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு? ஒரே காரணம் தான், குரு விஸ்வாசம். விட்டு கொடுக்கவே மாட்டேன் குரு. எங்கே என்ன சொன்னீங்கனாலும், எவன் என்ன பேசினாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த விட்டு கொடுக்காத தன்மை என் குருநாதருக்கும் எனக்கும் காதலை ஏற்படுத்தியது. அந்த காதல், தட்ஸ் ரியல் லவ், பியூர் லவ். ஹீ இஸ் நாட் ஹியர், ஐ மீன் ஃபிசிக்கலி, but his presence is here. I can feel his presence, I can feel his energy. நீங்கள் நினைக்கிற காதல் இல்லை, it's not physical intimacy. I am telling about the soul intimacy. நான் சோல் இன்டிமசி பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஃபிசிக்கல் இன்டிமசியில் இருக்கீங்கன்னா அது குரு சிஷ்ய உறவே கிடையாது. நான் சொல்கிறது என்ன? சோல் இன்டிமசி. நான் சோல் இன்டிமசி அந்த உணர்வு நிலையில் இருக்கிறப்போ, அந்த உணர்வு நிலை அந்த கனெக்ஷனில் இருக்கிறப்போ அந்த அந்த பியூட்டிஃபுல்லான மேஜிக் அங்கே நடக்கும். இதனால தான் ராகவேந்திரர் சமாதி அடையும் போது பக்கத்தில் இருந்த அந்த சீடரை மட்டும் விட்டு கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்? பைத்தியகாரத்தனமான காதல். பயந்துட்டார் ராகவேந்திரர் கடைசியில், என்னடா இப்படி லவ் பண்ணுறாங்க, இவனை பக்கத்தில் வச்சுருந்தா நான் சமாதி ஆக முடியாதுன்ற அளவுக்கு காதல். ஏன்? உயிர் போகக்கூடாதுன்னு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவர் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். இவன் இப்படி பண்ணிகிட்டு இருந்தான்னா என் உயிர் போகாது, ஏன்னா இவனுடைய சங்கல்பத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. காதல் அப்போ எவ்வளோ ஆற்றல் மிக்க. ஏங்க, எந்த குருவாவது சீடனை பார்த்து பயப்படுவாரா? என்னடா இவன் ஒரு டைப்பாக இருக்கிறான், இவனுடைய காதல் இவ்வளவு கொடூரமானதாக இருக்குது, இவன் காதல் இவ்வளவு கொடூரமானதாக இருந்தால் நான் என்னத்தை பண்ணுறது, எனக்கு கிருகிருன்னு ஆகுது, நீ என்ன பண்ணுற, போய் என் புகழை உலகெங்கும் சொல்லி விட்டு வா, ஊர் ஊராக சொல்லிட்டு வான்னு சொல்லி இவர் போகிற நேரத்தில் இவர் சமாதி ஆகிட்டார். குரு வேறு வேலையை கொடுத்துட்டாரு, அதை நான் செய்கிறேன் அப்படின்னு போய் முழுமையாக செய்கிறான். அந்த நேரத்தில் இவர் சமாதி ஆகிறார். ஏன்னா இவன் எண்ணம் இல்லாத நேரத்தில் சமாதி ஆகிறார். அப்புறம் திரும்பி வந்து பார்த்தா, அடப்பாவிலாம் மூடிட்டீங்களேடா, என்னடா என் குருநாதரை பார்க்க விடாமல் பண்ணிங்கன்னா கடுப்பாகிற, டென்ஷன் ஆகிறார். உடனே சூட்சும ரீதியாக காட்சி கொடுத்து சொல்கிறாரு, உடல் மட்டும்தான் போயிருக்கு, பட் நான் பரிபூர்ணமாயிட்டேன், எல்லா இடத்துலையும் நான் கரைஞ்சிருக்கேன், எல்லா இடத்துலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், கலந்துருக்கிறேன், நீ நினச்சா நான் வரப்போகிறேன், ஏன்டா நான் வந்த வேலையை முடிக்காமல் போகடாமல் பண்ணிடுவேன்னு பயந்துட்டேன், நான் சந்தோஷமாக இருன்னு அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணுறார். ஒரு முறை ராமானுஜர் அவருடைய சீடர் ஒருத்தர்
ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும், போட்டில் மட்டும்தான் போக முடியும். உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது அந்த காலில் மாட்டி இருக்கக்கூடிய அந்த அவங்க டைப்பில் இருக்கக்கூடிய அந்த செருப்பு அதை வந்து போட்டுட்டு போனோம்னா அது கிராஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கழட்டுறாரு. உடனே சீடன் என்ன பண்ணுறான், வாங்கி பைக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். பைக்கெட்டுக்குள்ளே வச்சோடனே இவர் அதை கவனிக்கல. 2 பேரும் ஏறி அந்த போட்டில் போகிறாங்க. ட்ராவல் பண்ணி போயிட்டு அந்த பக்கம் போட்டில் இறக்கி விட்றாங்க. இறங்கினோடனே அந்த செருப்பு எடு அப்படின்னோடனே உள்ளுக்குள்ளேருந்து எடுக்கிறான் வெளியே. எங்கே வச்சுருந்த செருப்பு நீன்னு ராமானுஜர் கேட்குறாரு. அதான் உள்ளே தான் வச்சுருந்தேன். அட பாவி, உள்ளுக்குள்ளே நான் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய பெருமாளோட படம் இருக்கேடா, அதுக்குள்ளேடா வச்சு அறிவு கெட்டவனு கண்டபடி திட்டுறாரு. அப்படிங்களா? எடுத்து பார்த்தா பெருமாளோட படம் இருக்குது. ஆனால் உனக்கு அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, ஊரை கெடுத்த ஊதாரி பயில நாட்டை கண்டபடி திட்டுறாரு. இப்படி பண்ணலாமா? பெருமாள்ரா அவரை போய் இப்படி பண்ணுறியடா. சுவாமி உங்களுக்கு வேணால் அவர் பெருமாளாக இருக்கலாம் சுவாமி, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு நீங்கள் தான் சுவாமி பெருமாள். நானா என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு உங்கள் சுப்பீரியர் ஆஃபீஸர் பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், உங்கள் சுப்பீரியர் ஆஃபீஸர் யாருன்னு எனக்கு தெரியாது சுவாமி, ஏன் ஆஃபீஸர் நீங்கள் தான், நான் உங்களை தான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். சீடன் வந்து குரு மேலே வச்சுருந்த குரு பக்தியை பார்த்து பெருமாள் சிரிச்சாராம். மழை கொட்டுன்னு கொட்டுச்சான். அந்த அளவுக்கு குரு பக்தி உயரும் போது நீ இந்த உலகத்தில் வேறு எதையுமே பண்ண வேணாம். குரு விஸ்வாசமும் குரு பக்தியும் அதிகமாகும் போது உங்கள் செல்கள் தானாக அருள் நிலையாக மாறும். அந்த பக்தி, அந்த லவ்வுக்கு இதுதான் அந்த லவ், இதுதான் அந்த கனெக்ஷன். அதுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. அதை இறைவனே நிகழ்த்துவார். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. கிளியர்? ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.